ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் நமக்கு அநேக ஆலோசனைகள் கொடுத்து வருகிறார். ஆமேன். நம்ம நன்கு அதை அறிந்திருக்கிறோம். நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அல்லேலூயா. பாருங்க, பேதுரு ஒரு முக்கியமான ஒரு சீஷன். பேதுரு துணிச்சலாக எல்லாத்தையும் ஆண்டவரத்தில் கேட்கிற செய்கிற ஒரு சீஷன். அப்படியேப்பட்ட பேதுரை பார்த்து என்ன சொல்கிறாருனாக்கா, எனக்கு பின்னாக போ சாத்தானே. எவ்வளோ பயங்கரமான வார்த்தை! அது மாத்திரம், நீ எனக்கு இடரலாக இருக்கிறா. நீ தேவனுக்கு ஏற்றபடி சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றபடி சிந்திக்கிற, நீ மாம்சத்தில் யோசிக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கடிந்து கொள்கிறத பார்க்குறோம். ஆண்டவருக்கு பேதுரு இடரலாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. தெய்வ பிள்ளைகளை, ஏன் தெரியுமா? சம்பவம் தெரியும். அதே பேதுரை ஆண்டவர் முன்னாடி, அதுக்கு முந்தின வசனங்களை வாசிக்கணும், பயங்கரமாக ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணுவார். ஆண்டவர், நீ என்னை யார் நினைக்கிறாங்க ஜனங்கள்லாம் அப்படி கேட்கும் போது பேதுரு அழகாக சொல்ல, நீ ஜீவனில் தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து என்று. இதை ரத்தம் மாம்சம் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் தேவன் தான் உன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படி சொல்லி என்ன பண்ணுனாக்கா, நீ பேதுருவா இருக்கிற இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், உனக்கு பரலோகத்தின் திறவுகோலை கொடுப்பேன், அப்படியெல்லாம் பயங்கர அப்ரிசியேஷன். அது தொடர்ந்து ஆண்டவர் தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து பேசும்போது சொல்லும்போது, ஆண்டவரே இது உமக்கு நடக்கக்கூடாதுன்னு பேதுரு சொல்வார். ஆக்சுவலாக பேதுரு நல்லது தான் சொல்கிறார், நல்லது தான் யோசிக்கிறார், ஆண்டவர் மரித்து போகக்கூடாது என்பதற்காக. ஆனால் பாருங்கள், அது மாம்ச சிந்தை. ஹல்லேலூயா. இது ஆண்டவர் ஆவியில் அறிந்து, ஆமேன், இப்போ எனக்கு பின்னாக போய் சாத்தானே சொல்லி நீ எனக்கு ஈடலாக இருக்கிறேன்னு சொல்கிறார். தெய்வ பிள்ளையில், இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம நிறைய பேருக்கு இடராக இருக்கிறோம்ல, நிறைய நேரம் நமக்கு நாமே இடராக இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், பரிசுத்த ஜீவத்துக்கு நீங்கள் இடரலாக இருக்கீங்களா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்களே இடரலாக இருக்கீங்களா? உள்ளான மனுஷன் பேசுவார், உள்ளான மனுஷனில் சத்தம் உண்டாகும். அதிகாலை ஏற்றி ஜெபம் பண்ணு, உள்ளான மனுஷனில் சத்தம் கேட்கும். வேதத்தை வாசி, உள்ளான மனுஷன் சத்தம் கேட்கும். சர்ச்சுக்கு போ, உள்ளான மனுஷன் சொல்லி இதை பார்க்காத, இதை செய்யாதுன்னு. ஆனால் அதை ஓவர்டேக் பண்ணி நாம் என்ன பண்ணுறோம்? மாம்ச சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து மாம்சிகமாக காரியத்தில் செஞ்சிடறோம். தேவப்பிள்ளையில், அன்னைக்கு ஒருவேளை பேதுரு சொன்னதுனால ஆண்டவர், ஆமேன், அவர் மரணத்துக்கு உட்படாமல் இருந்தனாக்க ரட்சிப்பு வெளிப்பட்டிருக்குமா? இன்றைக்கி யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் மாம்ச சிந்தையில் வாழுகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை என்னென்னாக்கா, பிலிப்பியர் 2:5 சொல்லியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து இயேசு இந்த சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுது. தேவப்பிள்ளையில, அந்த கிறிஸ்துவின் சிந்தையில் நீங்களாலும் வளர வேண்டியது அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. அதே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. உன் கண் உனக்கு இடரலாக இருந்துச்சுன்னா அதை பிடுங்கி போடணுமா? நீங்கள் தொடர்ந்து வாசனை பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்கோம். தேவப்பிள்ளையில், ஆமேன், கண் இல்லாமல் பரலோகத்துக்கு போகிறது சந்தோஷம், ஆனால் கண் இல்லாமல் கண்ணோடு நரகத்துக்கு போகிறது எவ்வளோ வேதனை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி உன் கண் இடரலாக இருக்கா? உங்கள் சரீரத்தில், ஆமேன், எந்த அவயங்கள் எது இடரலாக இருக்குது அதை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். அதே போல் நாமும் மற்றவங்களுக்கு இடரலாக இராதபடிக்கு, மற்ற பக்தி விருத்திக்கு, மற்ற பரிசுத்தத்துக்கு, ஆமேன், நம்ம இடரலாக இராதபடி நாம் தேவனுக்கு ஏற்றவர்களை செய்து தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கும் போது நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமாக இருப்போம், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். இன்றைக்கி உங்களுக்கு இடரலாக இருக்கிற, அவங்க பரிசுத்தத்துக்கு இடரலாக இருக்கிற அந்த காரியங்களை நீங்கள் தகர்த்துட்டீங்கன்னா ஆண்டரோடு நிச்சயமாக நடப்பீங்க. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய் என்று அன்றைக்கி பேதுரு பார்த்து சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆமேன். ஏன்னா மாம்ச சிந்தை வெளிப்பட்டதுனால அன்றே எங்களுக்குள்ள இந்த மாம்ச சிந்தை வராதபடி கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உண்டாக உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், பாதுகாத்துக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம்.
எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே, ஆமே. தேவனுக்கு ஏற்றபடி சிந்திங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.